Hello students, 12th CBSE and State Board as well as ISC students வந்து போர்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற டைம் இப்பத்துல இருந்து ஆரம்பிச்சிருச்சு. உங்க ஸ்கூல்ல போர்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சு போர்டு எக்ஸாமுக்கு நிறைய டெஸ்ட் எல்லாம் வைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்ம அதனால ரிவிஷன் செஷன்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ற யூனிட் மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம். அது ஆக்சுவலி கஷ்டமான யூனிட் நினைக்கலாம், பட் அதுல வந்து இந்த சைன் எந்த டைரக்ஷன் ப்ரெடிக்ட் பண்றது மட்டும் தான் கஷ்டம். இப்போ நம்ம ப்ரீவியஸ் செட்ல கேட்ட கொஸ்டின்ஸ் ஒன்னொன்னா சால்வ் பண்ண போறோம். அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எலக்ட்ரான் ஆஸ் வெல் அஸ் புரோட்டான் ரெண்டுமே பேரலா மூவ் ஆயிட்டு இருக்கு, ஒரு டைரக்ஷன்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. இதுல என்ன ஃபோர்ஸ் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ எலக்ட்ரான் அப்படின்றது கரண்ட் போற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் எலக்ட்ரான் போகும். அதெல்லாம் புரோட்டான்ன்றது பாசிட்டிவ் சார்ஜ். நீங்க கரண்ட் போற டைரக்ஷன் எடுத்துக்கலாம். புரோட்டான் எந்த டைரக்ஷன்ல போகுதோ அந்த டைரக்ஷன்ல கரண்ட் போற மாதிரி, எலக்ட்ரான் போற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்ல கரண்ட் போற மாதிரி எடுத்துக்கணும். ரெண்டு பேரல் வயர்ஸ் கேரியிங் கரண்ட் இன் தி ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னா என்ன ஃபோர்ஸ் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்? அட்ராக்டிவா ரிப்பல்சிவா? அதுதான் கொஸ்டின். ஸோ இட் எக்ஸ்பீரியன்சஸ் ரெண்டு டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் தானே கரண்ட் போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இட் எக்ஸ்பீரியன்சஸ் அ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். ஆன்சர் இஸ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்.